வெல்கம் டு வழிபோக்கன் சேனல். ஒரு 4 ஃப்ரெண்ட்ஸு சேர்ந்து ஒரு பிக்னிக் மாதிரி அரேஞ்ச் பண்ணுறாங்க. அவங்க ஒரு வேன் மாதிரி அரேஞ்ச் பண்ணி, நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் நீங்கள் ஒரு இடம் சொல்லி அங்கே நின்றுடுங்க, 2 பேர் 3 பேர் அங்கே நின்றுடுங்க, வேன் வந்துடும், அப்புறம் பிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஏற்பாடு. ஸோ சண்டே மார்னிங் ஒரு 6:30 மணிக்கு ஒரு இடத்துல போய் நிற்கிறாங்க அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுங்க. பார்த்தா 1/4 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, வேன் வரல. சரின்னு பார்த்தா பக்கத்தில் பார்த்தா ஒரு கோயில் இருக்குது. சரி உட்காருவோம் அப்படின்னு அந்த கோயில் உள்ளார நுழையிறாங்க. நுழைஞ்சா அந்த சாமி தீபாராதனை காட்டார் அர்ச்சகர். காட்டினோடனே கோயிலுக்கு வந்துட்டோமே அப்படின்னு அர்ச்சனை தட்டில் கொஞ்சம் சாமியை கும்பிட்டு தட்டில் காசு போடுறாங்க. சரின்னு உட்காடுறாங்க பக்கத்துலேயே. உட்காந்தா 1/4 மணி நேரம், அங்கேயும் 1/4 மணி நேரம் ஆச்சு, அரை மணி நேரம் ஆச்சு, 1 மணி நேரம் ஆச்சு, வேன் வரல. அப்புறம் ஃபோன் வருது, டிலே ஆகுது, வெயிட் பண்ணுங்க அப்படின்னு. இப்போ இவங்க கோவிலுக்கு உள்ளே நுழைஞ்ச அந்த டயத்துக்கும் வெயிட் பண்ண நேரத்துக்கு 1.25 மணி நேரம் ஆகிப்போட்டு வச்சுங்களேன். அப்போ அந்த ஃப்ரெண்டில் ஒரு சொல்லார் ஒருத்தர், பாடுறா நாம் இங்கே 1 மணி நேரம் தான் ஆகுது, அதுக்குள்ளார இந்த கோயிலில் இருக்கிற இந்த அர்ச்சகரோட தட்டை பார்த்தா அதில் 50 ரூபா, 20 ரூபா, 10 ரூபா காயின்ஸு எக்கச்சக்கமாக இருக்குது. அவன் சொல்கிறான் அந்த பையன், 1 ஹவரில் கணக்கு பண்ணுங்க அப்படின்னா நிச்சயமாக 200 ரூபா இருக்குண்டா. இவர் கோயிலுக்கு மூடுறது 11:30, அது வரைக்கும் பணம் வச்சுங்களேன் 12. அப்போனா எத்தனை மணி நேரம் ஆகுது? 6 to 6 12. 6 மணி நேரத்துக்கு 6200 ரூபா அவருக்கு அன்னைக்கு மட்டும் காலையில் மட்டும் 1000 வச்சுங்களேன் 1000 rupees. ஈவினிங் வந்தார் அப்படின்னா 2000 ஜாஸ்தியாக இருக்கலாம், 2000. அப்போனா ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபாடா. சும்மா காலையில் மத்தியானம் போகிறவருக்கு ஒரு மாதத்துக்கு 50,000 ரூபா வருமானம் வருது அப்படின்னு கணக்கு போடுறாரு. இது நானும் அர்ச்சகராகலாம் அப்படின்னு ஒரு இருக்கு, கவர்மெண்ட்டு கொண்டு வந்திருக்கு. அதுக்கு அடிப்படையாக இது அப்படி இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா அர்ச்சகர் என்பவர் யார் நம்ம பார்ப்போம். ஒரு கோவில் அப்படின்னா அந்த கோவிலுக்கு கட்டுறதுலேருந்து 4 பேர் தேவை. கட்டவர் மன்னனாக இருக்கலாம், மிராஸ்தாராக இருக்கலாம், பண்ணையாராக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், கவர்மெண்ட்டாகவும் இருக்கலாம். இதுக்கு தேவைப்படுறது முதல்ல நம்ம யார் தேவைப்படுறது அப்படின்னு ஆச்சாரியார், அதுக்கப்புறம் அலங்காரத்தார், அதுக்கப்புறம் அர்ச்சகர், அதுக்கப்புறம் பரிச்சாரகர். இந்த 4 பேரும் தேவை. இந்த ஆச்சாரியார் தான் ஒரு கோவில் எப்படி கட்டப்பட வேண்டும், இந்த சாமி இப்படி பார்த்து நிற்க வைக்க வேண்டும், அந்த கோயில் வேறு யார் யார் வேறு எந்த சாமி இருக்க வேணும் அப்படின்னு பக்காவாக பிளான் போட்டு கொடுக்க ஒரு பேர் ஆச்சாரியார். 2வது வர்றது அலங்காரத்தார். அந்த சாமி அப்படின்னா என்ன அலங்காரம் பண்ணணும், இப்படி ஆடை அணிவிக்க வேண்டும், எந்த மாலை, எந்த பூ, எந்த உங்களுக்கு அர்ச்சகம் பண்ணணும். அடுத்து அர்ச்சகர் வர்றார். அவர் தான் ஆண்டவனோட புகழை பாடுகிறவர். அர்ச்சனை என்ன, ஆண்டவனுடைய பெருமையையும் புகழையும் சொல்லி அவருக்கு பூ போடுறது, அதான் அர்ச்சனைங்கிறது. அதை பண்ணுறவர். பச்சாரகர் என்னென்ன தேவைப்படுதோ, அழகானது அபிஷேகத்துக்கு தேவைப்படுறதோ, பால், நெய், வெண்ணெய், இளநீர், குங்குமம், இதெல்லாம் தேவை, எதை எப்போ தரணும்னு எடுத்து பேர் பரிச்சாரகர். இந்த 4 பேரில் அர்ச்சகராக வரவர் 3வது தான் வர்றார். சரி, இப்போ ஒரு கோயில் இருக்குது. அந்த கோயிலுக்கு சாமி கும்பிட்ற ஒரு பொண்ணு வருது. பக்கத்தில் அவரோட தம்பி மாதிரி பையன் ஒருத்தன் தூங்குகிற ஒரு குழந்தைய தோளில் போட்டுக்கிட்டு நிற்கிறான். அந்த பொண்ணு கண்ணை மூடிக்கிட்டு அப்படியே சாமியை பார்க்குது. இந்த அர்ச்சகர் தீபாராதனை காட்டி அந்த பொண்ணுக்கிட்ட நிற்கிறாரு. பொண்ணு கண்ணை திறக்கலை. அம்மா குங்குமம் எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்கிறாரு. குங்குமம் அந்த பொண்ணு கண்ணை திறந்து குங்குமம் எடுத்துக்குது. அப்போ சொல்கிறாரு அர்ச்சகர், கவலைப்படாதேம்மா,
உன் புருஷன் வந்து உன் பொண்ணையும் உன் குழந்தையும் சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிடுவார் அப்படின்னு சொன்னார். சரிங்களா? எந்த அர்ச்சகருக்கு வந்து அந்த பொண்ணு யாருன்னு தெரியாது. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் எங்கேயோ இருக்காருன்னு தெரியாது. எப்போ வருவாருன்னு தெரியாது. ஆனாலும் அந்த அர்ச்சகர் வந்து அந்த பொண்ணுக்கு ஆறுதலாக இருக்கிறார். இப்போ நாம் வந்து ஒரு நிறுவனத்துக்கு வருவோம். அந்த நிறுவனத்தில் கீழே பணிபுரிபவர் கிளர்க்கு, அசிஸ்டண்ட்டு, ஆஃபீஸரு, மேனேஜர், ஜெனரல் மேனேஜர்னு மேலே படிப்படியாக ஆட்கள் இருக்கிறார்கள். ஆனால் இறைவன் ஆண்டவன் எடுத்துக்கொண்டால் பக்தனுக்கும் இறைவனுக்கும் நடுவில் யாருமே இல்லை. இதை உபயோகித்து தான் சாமியார்கள் எல்லாம் வராங்க. சரிங்களா? நான் வந்து ஆண்டவன் கனவுல வந்தார், ஆண்டவன் நான் பார்த்தேன், இப்படியெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே ஆண்டவனுக்கும் பக்தனுக்கும் நடுவில் படிப்படியாக யாருமே இல்லை. அப்படி இருக்கிறது பொறுத்து தான் இருக்க. அவர் தான் அர்ச்சகர். கோவிலுக்கு போனால் தான் இந்த மாதிரி கோவிலுக்கு வரும் பக்தனுக்கும் அந்த கோவில் இருக்கும் இறைவனுக்கும் பாலமாக இருக்க வேண்டிய ஒரு அர்ச்சகர். இதில் வந்து நாம் வந்து ஒரு கமர்ஷியலாக பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு யாராலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு விஷயம். சரி, இந்த பொண்ணுக்கு வந்து சொல்லிட்டார், அவர் புருஷன் வந்துடுவானா அப்படின்னா நமக்கு தெரியாது. அந்த அர்ச்சகர் வந்து பக்தனுக்கும் அந்த பொண்ணுக்கும் ஆண்டவனுக்கும் ஒரு பாலமாக இருந்தார் அல்லவா? அதுதான் முக்கியம். நடுவில் யாருமே இல்லை. நேரடியாக அந்த பக்தை ஆண்டவனை வேண்டுகிறாள். அந்த பக்தனுக்கும் அந்த பெண்ணுக்கும் ஆண்டவனுக்கும் நடுவில் பாலமாக இருந்து அவர்களுக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது அவசியம். அதனாலேயே தான் அர்ச்சனை என்று சொல்கிறார்கள். தேங்காய் பழம் ஒன்று கொடுக்குறீங்க பார்த்தீங்களா? கொடுத்த உடனே அவங்க பேர், குலம், கோத்திரமெல்லாம் அவர் கேட்டு அதற்கு பிறகு அர்ச்சனை செய்கிறார் என்றால் அதற்கு பொருள், இன்னார் வந்திருக்கிறார், இவர் பெயர் இது, இவர் குலம் கோத்திரம் இது, இவருக்கு வேண்டியதின் செய்வாயாக என்று அந்த ஆண்டவனை அந்த பக்தனின் சார்பாக வேண்டிக் கொள்பவர் தான் அர்ச்சகர். அதுதான் அவருடைய வேலை. நாட்டில் இவ்வளோ காசு வருதுன்னு பார்க்குறது கிடையாது. ஓகே, கவர்மெண்ட் வந்து ஸ்கீம் கொண்டு வந்திருக்கு, எல்லோரும் அர்ச்சகர் ஆகலாம், படிக்கலாம், யார் வேணாலும் படிக்கலாம், பாஸ் பண்ணலாம். இந்த சாமிக்கு வந்து இந்த அஷ்டோத்திரம், இந்த நாமாவளிலாம் படித்து சொல்லலாம். ஆனாலும் மானசீகமாக ஆண்டவனுக்கு பக்தரின் தூதுவராக இருக்க வேண்டியது அர்ச்சகரின் வேலை. இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. பார்த்துன்னு தெரியும் உனக்கு என்ன கஷ்டம் ஏது, பார்த்த உடனே கவலைப்படாத, அம்பாள் கவனிச்சுக்குவான், கவலைப்படாத, பாரத்தை வந்து ஆண்டவன் மேலே போட்டு சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துக்கலாம், நீங்கள் பார்த்துருக்கலாம், இது மாதிரி கஷ்டமாக இருக்கணும்னு கவலைப்படாதீங்க, உங்கள் கவலையை எடுத்து ஆண்டவனில் போட்டுருங்க சொல்லுவதற்காக ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் அர்ச்சகர். ஜோசியம் ஜாதகம்லாம் வேற. கோவிலுக்கு போனால் ஆண்டவனுக்கும் பக்தனுக்கும் பாலமாக இருப்பது ஒருவரே ஒருவர், அவர்தான் அர்ச்சகர். யார் வேணும்னா அர்ச்சகர் ஆகலாம், தப்பே கிடையாது. ஆனால் அது தட்டில் விழும் காசை வைத்து கணக்கு பார்க்கும் ஒரு தொழிலாக இருக்கக்கூடாது. மானசீகமாக ஆண்டவனுக்கும் அந்த பக்தனுக்கும் பாலமாக இருக்க வேண்டும். அதையே ஆண்டவன் விரும்புகிறான். இதுதான் வந்து அர்ச்சகருடைய வேலை. சும்மா வந்து சாதாரணமாக வெளியே சொல்கிறது, அஸ்வதம் சொல்கிறது மட்டும் கிடையாது. ரொம்பவும் புனிதமான ஒரு வேலை. அந்த வேலையை மனதார ஏற்றுக்கொண்டு செய்ய நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா காசு போடுறாங்க, சில பேர் காசே போடுறதில்லை. அதுவும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்டியல் சில பேர் போடுவாங்க. சில கோவிலில் உண்டியலே இருக்காது. அது வந்து தனியார் கோவிலாக இருக்கலாம். ஒரு வேலை உண்டியல் இருக்கிற கோவில் வந்து அறநிலையத்துறை நடத்துகிற கோவில், HR&C டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்களா, அதுதான் அந்த டிபார்ட்மெண்ட் நடத்தினா தான் அரசாங்க கோவிலாக இருந்தால் தான் உண்டியல் இருக்கும். உண்டியலில் போடுற காசு தட்டில் போடுறவங்களும் இருக்காங்க, தட்டில் போன உண்டியலில் போடுறவங்களும் இருக்காங்க. அதனால் அர்ச்சகரோட ஒரு வேலை வந்து இவ்வளோ காசு வருது, அது வருமானம் தான், அவங்களுக்கும் தப்பு ஒன்றும் மறுக்க முடியாது. ஆனாலும் அதுதான் வந்து அவங்களுடைய வேலை அல்ல.
அவனுடைய வேலை வந்து ஆண்டவனுக்கும் பக்தனுக்கும் பாலமாக இருக்கு. முடிஞ்சா இருக்காங்க. நீங்கள் பார்க்கல, நிறைய பேர் சொல்கிறாங்க பார்க்கல, நீங்கள் சாதாரணமாக பார்க்கலாம். கவலைப்படாதீங்க, நல்லது நடக்கும், பகவானை பார்த்துப்பான், அம்மா இப்படி சொல்லுவாங்க பார்த்தீங்களா? அது மானசீகமாக செய்ய வேண்டும். அதை ஒரு தொழிலாக செய்யாமல், ஒரு வேலையாக செய்யாமல், அதை தன்னால் முடிந்த அளவு ஒரு ஆன்மீக அந்த ஒரு உந்துதலில் செய்தால் அது நல்லது. செய்கிறாங்க. எல்லாரும் அர்ச்சகராக படிக்கலாம். அதுக்கு வந்து எந்த விதமான தடையும் கிடையாது. படிச்சுக்கிட்டு அர்ச்சகராக வரலாம். வந்தால் ஐ ஆம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லாமல், நான் வந்து ஆண்டவனுக்கும் உங்களுக்கும் பாலமாக இருந்து நீங்கள் இன்னார் வந்திருக்கிறார் என்று ஆண்டவன் சொல்லுவதற்காக இருக்கிறேன் என்று அவர்கள் நினைக்க வேண்டும். சரிங்களா? இதை ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.